என்ன இது? நீதானே என்கிட்ட வந்து அழுது. ஏய், நான் எப்படி உன்கிட்ட வந்து அழுத? எதுக்கு இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஏதாவது தேவைனா என் அண்ணன் கிட்ட சொல்ல போறேன், இல்ல என் அம்மா கிட்ட சொல்ல போறேன். அதை விட்டுட்டு நான் ஏண்டி உன்கிட்ட சொல்லணும்? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? ஸ்ருதி, நீ என்கிட்ட வந்து சொன்ன. ஏன் ஸ்ருதி மாத்தி மாத்தி பேசுற? ஏய், நான் எப்போ உன்கிட்ட சொன்னேன்? என்ன சொன்ன? இல்ல ஸ்ருதி, கபடி மேட்ச் அப்போ நீ வந்து என்கிட்ட சொன்ன. கபடி மேட்ச் அப்போ நான் உன்னை பார்க்க கூட இல்ல. நீ எங்க இருந்தன்னு கூட எனக்கு தெரியாது. இனிமே என்னை பத்தி பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ ஐயோ கடவுளே, பூங்கொடி, இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல புரியல புரியல. உங்க அண்ணன் என்னை ஏமாத்திட்டான். சக்தி என்னை ஏமாத்திட்டான் பூங்குடி. எங்க அண்ணனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க விடாம நான் பாத்துக்கிறேன். பூங்கொடி, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? உன்னை எல்லாரும் அங்க தேடிட்டு இருக்காங்க. வரேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். மாடி, டைம் ஆயிடுச்சு. ஓஹோ, ஸ்ருதியை உன் பக்கம் திருப்பி எனக்கு எதிராக திருப்பி விடலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது பூங்குடி. அதை நான் எப்படி திருப்பி விடுறேன்னு பாரு. ஸ்ருதி, வாயால என் பேரை சொல்லாத. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னது சரியா போச்சுல்ல? அப்போ அவ்வளோதான் இல்ல? என்னடா சொல்ற? ச்சே, உன்னை போய் நம்பணும் பாரு. எல்லாம் என்ன சொல்லணும்? நீ இப்படி இருப்பன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஸ்ருதி. ஏ வேண்டாம், பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு வழிய ஏமல தூக்கி போடுற. சி, வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? உன்னெல்லாம் போய் நம்புனல்ல. ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம கோவப்படுற? இப்ப நீ பண்ண வேலைக்கு கோவப்படாம? ஏய், நான் என்ன பண்ண? ஏய், நடிக்காத. என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இப்ப அவளை போய் கல்யாணம் பண்ண போற? அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு யார் சொன்னா? மதுமிதாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நான் சொன்னனா? அப்ப நாள் முழுக்க அவ கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்தது, ஈன்னு பல்ல கட்டிட்டு சுத்திட்டு இருந்தது, அதுக்கு பேர்லாம் என்னடா? அதுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அர்த்தமா? உங்க வீட்ல இருக்கிறவங்க கூட சொன்னாங்களே, அப்படியே இன்னைக்கு நைட்டே உனக்கு அவளுக்கும் நிச்சயதார்த்தம்னு சொன்னதெல்லாம்? ஆமா, நிச்சயதார்த்தம் தான். அதுக்காக கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு யார் சொன்னா உனக்கு? ஏய், நான் கொலை வெறியில இருக்கேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நான் உன்னை சாவடிச்சிருவேன். ஏய். அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன, எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? என் உசுரே போனாலும் சரி, கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது ஒன்ன மட்டும்தான். ஸ்ருதி, என்ன நம்புடி. இதெல்லாம் ஒரு டிராமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உன்னை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக நான் பண்ற டிராமா இதெல்லாம். என்னடா சொல்ற? வேணாம் ஸ்ருதி, விட்டுரு. ச்சே, நீ இவ்வளவுதானா? இவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதா? உன்னை போய் நான் நம்பின பாரு. சக்தி, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. கொஞ்சம் நம்புற மாதிரி சொல்ல. இங்க பாரு,
எங்க அப்பா திடீர்னு பணக்கார வீட்டு பொண்ணு கிடைச்சிருச்சுன்னு அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு.